Previously on Unnoticed. ஸ்டவ் மேலே கடாயி சாக்கெட்டில் சடாயி வடிவேலின டுபாயி கையை விட்ட டபாயி. ஹலோ, திஸ் இஸ் ஏஆர் ரஹ்மான். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக அதை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க கிச்சனுக்கு போங்க. அங்கே ஸ்டவ் இருக்கும். அந்த ஸ்டவ் அப்படியே கொஞ்சம் திருப்பி போடுங்க. அப்போது அந்த ஸ்டவ்வில் ஓட்டை இருந்துச்சுன்னா அது எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலனா, அதுக்கு நோட்டீஸே பண்ணதில்லைண்ணா, அதை பற்றி நீங்கள் நம்ம ஷோவே. ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த். வெல்கம் டு மை ஷோ Unnoticed. ஏன் ஸ்டவ் ரொம்ப இருட்டாக இருக்குல்ல? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஏன் இந்த ஸ்டவ் கடியில் ஓட்டை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணிட்டு வந்துடலாம். இதோ இதை வச்சு இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷேப்டு பைப் ஒன்று இருக்குது. இப்போ இந்த டீ ஷேப்டு பைப்போட காலை இந்த டப்பில் இருக்கிற தண்ணியில் விட போகிறேன். அப்புறம் ஒரு ப்ளோவரை வச்சு இது வழியாக வேகமாக காற்றடிக்க போகிறேன். இப்போ இந்த டப்பில் இருக்கிற தண்ணி இது வழியாக நல்லா ஸ்ப்ரே ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இது தான் வெஞ்சுரி எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இது இப்படி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பைப் வழியாக காற்று அடிக்கும் போது அதுலேருந்து வெளியே வர காற்றோட வெலாசிட்டின்றது அதிகமாக இருக்கும். இப்படி காற்று இல்லைனா தண்ணி மாதிரி ஃப்ளூயிடோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அதை சுற்றி இருக்கிற காற்றோட ப்ரெஷர்ன்றதும் குறைஞ்சிரும். இந்த ஒரு விஷயத்தை தான் பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அந்த இடத்துல ப்ரெஷர் குறைஞ்சதுனால என்ன ஆகும்னா, எப்பவுமே ஏர் அப்படின்றது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் போகும் இல்லையா? ஸோ இந்த தண்ணிக்குள்ளே போட்ட பைப்பில் இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏர் சல்லுன்னு லோ ப்ரெஷர் நோக்கி மேலே வந்துடும். அப்புறம் இதை நம்ம ப்ளோவர் வச்சு காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி காற்றோட வேகத்தில் செதறி ஸ்ப்ரே ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம எல்பிஜி ஸ்டவ்லையும் கூட நம்ம சிலிண்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் கம்ப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ப்ரெஷர் ஹையாக இருக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதை ஒரு டியூப் மூலிமா ஸ்டவ்வில் கனெக்ட் பண்ணியிருப்போம். தென் இந்த ஸ்டவ்வுக்குள்ளே ரெகுலேட்டர்லாம் தாண்டி அந்த பெரிய ஓட்ட பைப்புக்குள்ளே போய் கடைசியில் பர்னருக்கு போகும். இப்படி சிலிண்டர்லேருந்து கேஸ் வரும்போது அது ரொம்ப வேகமாக வரும், அதாவது ஹை வெலாசிட்டியில் வரும். இதனால் எப்படி நம்ம டியூப்பில் வேகமாக காற்றடிக்கும் போது அதுக்குள்ளே காற்றோட ப்ரெஷர் குறைஞ்சதோ அதே மாதிரி இந்த பைப்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏரோட ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஸோ வெளியில் இருக்கிற ஹை ப்ரெஷர் ஏர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சல்லுன்னு இந்த ஓட்டை வழியாக லோ ப்ரெஷர் இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கேஸ் காற்றோட கலந்து பர்னருக்கு வரும். இந்த சிலிண்டரில் உள்ள இந்த கேஸ் காற்றோட மிக்ஸ் ஆகி வெளியே வரணுன்ற காரணத்துக்காக தான் அந்த ஓட்டையை கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த கேஸ் காற்றோட மிக்ஸ் ஆகி வரணும்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காற்றுல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, கரெக்டாக? அண்ட் எந்த ஒரு பொருளை நம்ம எரிய வைக்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு தேவை என்னது? ஆக்சிஜன், கரெக்டாக? ஸோ இந்த ஆக்சிஜன் இந்த எல்பிஜியோட எவ்வளோ அதிகமாக மிக்ஸ் ஆகுதுன்ற பொறுத்து தான் இந்த நெருப்புன்றது முழுமையாக எரியும். ஓகேவா? அதாவது ஒரு கம்ப்ளீட் கம்பஷன்றது நடக்கும். இப்படி இந்த கம்பஷன் நடக்கும் போது தான் இந்த நெருப்பு ப்ளூ கலர் எரியும். ஓகேவா? எந்த அளவுக்கு எரியும்னு பார்த்தீங்கன்னா 1980 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பஷன் நடக்கும் போது பாத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகும். அண்ட் அதே சமயத்தில் ஃபுட்டும் நல்லா குக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஃப்ளேம் ப்ளூவாக எரியாமல் எல்லோ இருந்துச்சுன்னா ஸ்டவ்வில் ஏதோ அடப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ உடனே உங்கள் ஸ்டவ்வை சர்வீஸ் கொடுங்க. சப்போஸ் இந்த ஸ்டவ்வில் இருக்க இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை அடைச்சிட்டு பற்ற வச்சு என்ன ஆகும் தெரியுமா? இதோ இந்த மாதிரி தான் ஆகும். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியே வரும்போது ஆக்சிஜனோட அது சரியாக மிக்ஸ் ஆகாமல் அந்த இடத்துல ஒரு இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும். அந்த இன்கம்ப்ளீட் கம்பஷனால தான் அது நெருப்புன்றது இந்த மாதிரி எல்லோயிஷ் கலரில் எரியுது. அண்ட் இதோட ஹீட் 1000 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கிறதுனால பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஹீட் ஆகாது. அண்ட் அதே சமயத்தில் ஃபுட்டு நம்மளால சமைக்க முடியாது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நடக்கிற இன்கம்ப்ளீட் கம்பஷனில் அதில் உள்ள சில கார்பன் பார்ட்டிகல்ஸ்லாம் எரியாமல் அப்படியே மேல் நோக்கி போகும். இதெல்லாம் க்ளோ ஆகும்போது தான் ஃப்ளேம் எல்லோ கலராகவும் ரொம்ப ஹைட்டாகவும் எரியுது. சரி, ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஓட்டை இருக்கே, கேஸ் இதில் லீக் ஆகி போயிடுமேன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேஸ் சிலிண்டர்லேருந்து ஹை வெலாசிட்டியிலேருந்து தான் வரும். இப்படி வரதுனால உள்ள லோ ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகும். இதனால் வெளியில் இருக்கிற ஹை ப்ரெஷர் காற்று தான் உள்ளே இழுக்குமே தவிர டியூப்பில் போகிற கேஸு ஓட்டை வழியாக லீக் ஆகாது. ஸோ டோன்ட் வரி. பார்த்தீங்களா, ஸ்டவ்வில் இருக்கிற ஒரு சாதாரண ஓட்டை நம்மளை சாப்பிட சமைக்க மட்டும் வைக்காமல் நம்ம உயிரையும் சேவ் பண்ணுது, அதே சமயத்தில் கேஸை மிச்சம் பண்ணி நம்ம காசையும் சேவ் பண்ணுது. சரி, அப்படியே உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். ரோலிங்கில் இருக்கா?
இந்த மேஜிக் பண்ணி இருக்க சயின்ஸ் என்ன தெரியுமா? இந்த கேபிள் இல்லை, அதான். விஎஃப்எக்ஸ். டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம்.